இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 14/4/2025 20/4/2025 வரை என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த வாரம் உடல் நலன் உங்கள் கையில் இருக்கும். அதனால் உடல் நலனை பற்றி கவலை இல்லை. உங்கள் மனநிலையை மேம்படுத்த இந்த நேரத்தில் தியானம் செய்யணும். பழைய உணவை தவிர்த்துருங்க. உடல் செயல்பாடுகளில் பங்கேற்பது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இந்த வாரம் பணவரவு இருக்கும். வார இறுதியில் உங்கள் பணத்தை வீணடித்து விட்டதாக உணர்வீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பையும் முறையாக பயன்படுத்திக்கிட்டு பணம் சம்பாதிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை தொடரணும். இந்த வாரம் உங்கள் மோசமான நடத்தை காரணமாக உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர்களில் ஒருவர் உங்களுடன் உறவுகளை முறிச்சுக்கிடுவார். இந்த குடும்ப வாழ்க்கை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் இது நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்பினா உங்கள் நடத்தையில் நெகிழ்வுத்தன்மை கொண்டு நீங்கள் நடக்கணும். மற்றவங்கள்ட்ட எந்த விதமான தகராறும் ஈடுபட வேணாம். குரு உங்கள் ராசியிலிருந்து 2வது வீட்டில் சந்திரன் இருக்கும். இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் அனைத்து கொள்கைகளும் பதில்களை கண்டறிய உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உங்கள் முதலாளி அப்படின்னு உங்கள்கிட்ட இவ்வளவு முரட்டுத்தனமாக பேசுகிறாரு அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதன் பின்னணியும் உண்மையான காரணத்தை நீங்கள் அறிஞ்ச பின்னாடி உங்கள் மனம் பெருமளவில் அமைதி பெறும். இந்த நேரத்தில் எட்டனாச்சும் பேசையில் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசணும். வாராந்திர ஜாதகப்படி உயர்கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் ஒவ்வொரு பாடத்தையும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு உதவி செய்யப்படும். இதன் மூலம் உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுக்க முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹனுமானை நீங்கள் வணங்கணும். சந்திர பகவான், புத பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இவங்களோட இணக்கமான அம்சங்கள் உருவாகுது. உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும். இது அன்புக்குரியவர்களுடனான பிணைப்பை அது வலுப்படுத்துது. திடீர் எதிர்விளைவுகளை கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த அம்சம் நல்லா இருக்குது. உங்களுடைய தொடர்புகள் நல்லிணக்கத்தை பேணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திரன் முக்கிய அம்சங்களை பாதிக்குது. உணர்ச்சிகள் அதிகரிக்குது. உணர்ச்சி தெளிவாக இருக்க நீங்கள் சற்று பாடுபடணும். அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க. தியானம் செய்யணும். உணர்வுகளை வழி நடத்தும். குறிப்பாக சந்திரனின் தாக்கத்தை எதிர்கொள்ளையில் உங்கள் உணர்ச்சி ரீதியான மீள்தன்மை அதிகமாகுது. கவனமாக இருக்கணும். ஆதரவை தேடணும். சமநிலைக்கு மாறணும். இந்த மாதிரி அடுத்த வாரத்தில் சந்திரன் சனியுடன் இணைஞ்சிருக்கனால உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நீங்கள் ஆதரிக்கணும். உற்சாகத்தை எழுச்சியை நீங்கள் ஊட்டணும். ஆரோக்கியமான சமநிலை தேவை. மேஷராசிக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துருவோம். சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 21. உங்களோட ஒத்து வர்ற எண் A and R. தவறான தகவல் தொடர்புக்கு அடிபணிய வேணாம். சூரியன் மேசத்தில் பயணத்தை தொடர்றாரு. நிலையாக இருங்க. ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை ஏற்றுக்குறங்க. ஏப்ரல் 13 பார்த்திங்கன்னா 19 வரை சந்திரன் இணைவு ஆச்சரியங்களை தருது. புதிய இடங்கள், கலாச்சாரங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க. தாமதங்கள் ஏற்படுது. எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா வீட்டிலேயே குரு பகவான் இருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் உங்கள் துணைவரின் உடல்நலம் குறைவு உங்கள் மன அழுத்தம் மற்றும் கவலைக்கு முக்கிய காரணமாக மாறும். உங்கள் ராசியிலிருந்து 11வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்களுக்கு எந்த வேலையிலும் நாட்டம் குறைவாகவே இருக்குது. உங்கள் பணியிடத்திலிருந்து சீக்கிரம் விடுபட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்ல கவலைப்படுவீங்க. இதுவரை யோசிக்காமல் பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தீங்கன்னா
இந்த வாரம் பணம் ரொம்ப தேவைப்படுது. இதன் மூலம் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் பொறுப்பான நபரை போல் நடந்துக்கிருவீங்க. இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களின் சிறந்த நிலை உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இயல்பை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை அனைத்து வகையான மனப்பிரச்சனைகளில் இருந்தும் விடுவித்து ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகளவில் அதிகரிக்க உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் நடத்தையும் நல்லா தான் இருக்குது. இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் பழைய வேலை காரணமாக உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளியால் நீங்கள் திட்டம் போடுவீங்க. ஏன்னா அந்த வேலை நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்ருந்தீங்கன்னா அப்படின்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு பணியையும் முழு அர்ப்பணிப்புடன் சரியாக முடிக்கணும். உங்களுக்கு ஒரே வழி அப்படின்றத நிரூபிக்க முடியும். இந்த வாரம் மாணவர்களாக இருந்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளால் பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய மனதை படிப்பில் கவனம் செலுத்துங்க, இல்லைனா படிப்பு போயிடும். மகாலட்சுமி நமகன்ற மந்திரத்தை நீங்கள் ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தான் பரிகாரம். ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலமாக இருக்குது. குடும்பத்தினரிடம் பச்சாதாபம் மற்றும் புரிதலை காட்ட இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும். கூட்டாளிகள் நீண்ட காலமாக உறவுகளாக மலருவாங்க. ஒரு வளமான சமூக வாழ்க்கை இருக்கும். நீங்கள் அடுத்த வாரத்தில் தம்பதிகளுடன் காதல் வயப்படுவீங்க. உணர்ச்சி மாற்றங்கள் உங்களை ஏக்கமாகவோ அல்லது சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளவோ வழிவகுத்துரும். கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிற தன்மை வரும். சுய பிரதிபலிப்பு மற்றும் அதை நீங்கள் குணப்படுத்திக்கிடுவீங்க. தேவைகளை புரிஞ்சு ஆதரவான நண்பர்களுடன் உங்களை பிணைச்சிக்கிறங்க. உங்களுடைய சுற்றியுள்ளவர்கள் தொடர்பை ஆழப்படுத்துங்க. அடுத்த வாரத்தில் ஆரோக்கியம் மன அழுத்தம் ஏற்படுது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உணவில் கவனமாக இருக்கணும். சத்தான உணவை சாப்பிடுங்க. ஓய்வு அவசியம். ரிஷபராசி அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துருவோம். வாரத்தின் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 6, 15, 28. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுடன் ஒத்துப்போகும் எழுத்து டீயும் எல்லும். இந்த வாரத்தில் 14லேருந்து 20 வரைக்கும் இங்கே வேலையில் பல்வேறு பணிச்சுமைகளை சமாளிக்கணும். நீங்கள் வளர்த்து கொண்ட திட்டத்துக்கு திருப்பு முனை வருது. நெட்வொர்க்கிங் மற்றும் நீங்கள் எதனாச்சும் ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா சந்திரனின் செல்வாக்கை பயன்படுத்திக்கலாம். அது நுண்ணறிவுகளை வழங்கும். மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் துரிதமாக நடக்காமல் போயிடலாம். தாமதங்கள் ஏற்படலாம். தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறீங்க. எந்த ஒரு தடவையும் மகிழ்ச்சிகரமான அனுபவமாக மாற்றிக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் சமூக கூட்டங்களில் மகிழ்ச்சியை பார்ப்பீங்க. புதுமையான யோசனைகள் மற்றும் தனித்துவமான கண்ணோட்டம் பாராட்டப்படுது. புதிய தொடர்புகளை உருவாக்குவீங்க. பழைய நட்பை மீண்டும் வளர்த்துக்கிருவீங்க. தனிப்பட்ட உறவுகளில் ரிஷபராசி என்பர் நல்லிணக்கம் பார்ப்பீங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திறவுகோலாக நீங்கள் எதையாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா தரமான நேரத்தை முன்னுரிமை கொடுங்க. ரிஷபராசி என்பர்கள் அர்த்தமுள்ள தொடர்புகளை மதிங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு இனிப்பான செய்தி இருக்கிறனால இனிப்பு சாப்பிடணும் போல இருக்கும். நீங்கள் முடிப்பதையும் செஞ்சு முடிப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த ஆசையை நீண்ட கால நீரிழிவு நோய் அல்லது எடை அதிகரிப்பு போன்ற பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த வாரம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தை சேமிக்கவும் திட்டம் போடுவீங்க. இந்த சூழ்நிலையில் நீண்ட கால கண்ணோட்டத்தை மனதில் கொண்டு ஒவ்வொரு வகையான முதலீட்டையும் செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் நீங்கள் வீட்டு வேலையில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவுவீங்க. குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் தவிர
இது மற்ற உறுப்பினர்களுடனான உங்கள் உறவை வலுப்படுத்தும் உதவும். உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் 10வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால் பணியிடத்தில் மற்றவங்களுக்கு இடையூறு விளைவிப்பதை உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க. இதன் மூலம் நீங்கள் விரும்பாவிட்டாலும் பலரை உங்களுக்கு எதிராக திருப்பி விடுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளும் உங்கள் அணுகுமுறைக்காக அதிருப்தி அடைவாங்க. தியானம் அல்லது யோகா செய்யணும். பகுத்தறிவு திறனை வியக்கத்தக்க வகையில் அது அதிகரிக்கும். சிறந்த மனமருந்து இந்த வாரம் உங்களுக்கு இதற்கு நேரம் இருக்குது. அதனால் காலையிலும் மாலையிலும் தியானம் செய்யணும். பரிகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறனால அவர் ஒரு துடிப்பான திருப்பத்தை தர்றாரு. புதிய நட்புகளை தர்றாரு. உணர்ச்சி பூர்வமாக புரிதலை அது ஊக்குவிக்குது. புதிய கண்ணோட்டங்கள் ஆராய்வதற்கு இருக்குது. இதயத்திற்கு அதாவது காதல் மலர்னால வெட்கம் வேணாம். மேலும் பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் ஆன்மீகத்தில் இணைவீங்க. தம்பதிகளுக்கான காதல் அறிவுரை ஆரோக்கிய பயணங்களாக இருக்கும். மிதுனராசி என்பர்கள் உணர்ச்சி நிலவரப்படி சந்திரனின் பயிற்சி பல நன்மைகளை தரும். சூரியனை 5வது இடத்துல வைக்கையில் உணர்ச்சி சமநிலை அடைய உங்கள் உணர்வுகளை நடைமுறை செயல்களுடன் இணைக்கணும். சந்திர அம்சங்கள் இரக்கத்தையும் பச்சாவத்தையும் மேம்படுத்தும். வளர்ப்பு இணைப்புகளில் நீங்கள் இருப்பீங்க. சந்திரன் வியாழனுடன் செயல்படுது. இதனால் நீங்கள் அதிக நம்பிக்கையை நிர்வகிக்க வேண்டி வரும். உணர்ச்சி வளர்ச்சியை கருணையுடன் நீங்கள் பாதுகாத்துக்கணும். அடுத்த வாரத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்தணும். சந்திரனின் மாறு மற்றும் இந்த ஓய்வானது செயல்பாட்டை சமநிலைப்படுத்த உங்களை ஊக்குவிக்குது. சந்திரன் சனி திரிகோணத்தில் இருக்குது. மனத்தெளிவை வளர்க்க நினைவாற்றல் பயிற்சி தேவை. சவால் மற்றும் புத்துணர்ச்சியுடன் புதிய உடற்பயிற்சி நடைமுறைகளை மேற்கொள்ளணும். அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறத்தை பார்த்துடலாம். வாரத்தின் நிறங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் ஊதா. வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 11. ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்து பார்த்திங்கன்னா ஜியும் 6ம். அடுத்த வாரத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். சந்திரன் பல்வேறு ராசிகளின் வழியாக பயணித்து தகவலமைப்பு திறனை தூண்டுது. தகவல் தொடர்புகளில் சிறந்து விளங்குவீங்க. கண்டிப்பாக புதிய திட்டங்களை தொடங்க நல்ல நேரம். உங்கள் தொழில் லட்சியங்களை உயர்த்த ஆக்கப்பூர்வமான நேரம். இதுவரை இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த வாரம் 14/4/2025 20/5/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.